பிஜேபியின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துணை பொதுச் செயலாளர் திருச்சியில் பேட்டியளித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தமுமுகவின் சவுதி தமாம் கிழக்கு மண்டல தலைவர் அப்துல் அலீம் சித்திக் இல்ல நிகாஹ் நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட தலைவர் முஜிபுரா ரகுமான், தமுமுக மாவட்ட செயலாளர் நவாஸ், குத்புத்தீன், மாநில நிர்வாகிகள் முபாராக், ஹாஜா கனி, சபியுல்லா கான் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்ததாவது: முன்பெல்லாம் வாக்காளர்கள் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்தார்கள். தற்போது ஆட்சியாளர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டு உள்ளது. ஷார்ட் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் எலக்ட்ரல் ஹோர்ஸ், சுருக்கமாக SIR ஆகும். இந்த சுருக்க வாக்காளர் திருத்த பணிகளில் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடக்கவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கிறார்கள். பீகாரில் ஏறத்தாழ 65 லட்சம் வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வெளி மாநிலங்களிலிருந்து இங்கு பணியாற்ற வரக்கூடிய 6.5 லட்சம் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். இதனால்தான் நான் சொன்னேன், ஆட்சியாளர்களை வாக்காளர்கள் தேர்ந்தெடுப்பது மாறி ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்கள் வாக்காளர்களை யார் என்று நிர்ணயிக்கக்கூடிய அளவிற்கு தேர்தல் ஆணையத்தின் பணி நடுநிலை இழந்து செயல்படுவது மிகவும் ஜனநாயகத்திற்கு ஆபத்தான ஒரு செயல்பாடாக அமைந்துள்ளது. இன்றைக்கு இந்த SIR மூலமாக வாக்காளர்களை தங்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று எண்ணக்கூடிய வாக்காளர்களை நீக்குவது. பீகாரில் குறிப்பாக முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்ரீ யாதவ் பெயரும் நீக்கப்பட்டதாக அவரே பேட்டியளித்து உள்ளார். தேர்தல் ஆணையத்தின் நடத்தை கவலைக்குரிய ஒன்றாக உள்ளது. இந்த நிலைமை மாற வேண்டும். ஜனநாயகத்தில் வாக்குரிமை பெற்ற 18 வயதுக்கு அதிகமான அனைத்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும். வாக்குரிமை அளிக்க சான்றாக ஆதார் கார்டு ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மறைமுகமாக வாக்காளர் திருத்தம் மூலமாக கொண்டு வருகிறார்களா என்ற அச்சம் இருக்கின்றது. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக வெறும் அறிக்கை இல்லாமல் அனைத்து அரசியல் கட்சிகளும் இதை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை நடத்தி வேளாண் சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெற்றோர், அதே போன்று ஜனநாயகத்திற்கு விரோதமான வாக்காளர் திருத்த நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு அனைவரும் ஒன்று சேர வேண்டிய தருணம் இது என்று மனிதநேய கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். OPS பாஜக கூட்டணியில் இருந்து விலகியது பற்றிய கேள்விக்கு, OPS பாஜக கூட்டணியில் பயணித்து இப்போது விலகி வந்திருப்பது வரவேற்கத்தக்கது நடவடிக்கையாக பார்க்கிறோம். இப்போதாவது பாஜகவோடு சேர்ந்ததை தவறு என்பதை உணர்ந்திருக்கிறார். அதை நாங்கள் வரவேற்கிறோம். மனிதநேய மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் தொடருமா என்ற கேள்விக்கு, தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி மிக சிறப்பான ஆட்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மக்களின் ஆதரவை பெற்ற அரசாக விளங்குகிறது. திமுக கூட்டணியில் மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து இயங்கும். ஸ்டாலின் என்ற பெயரை வைக்கக்கூடாது என்ற தீர்ப்பு பற்றிய கேள்விக்கு, அது தெளிவான தீர்ப்பு என்று சொல்ல முடியாது. ஒரு முதலமைச்சரின் பெயரை பயன்படுத்துவது எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. எடப்பாடி பழனிசாமி பயணம் பற்றிய கேள்விக்கு, பாஜகவுடன் அதிமுக பயணிப்பது அவர் தொண்டர்களே ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்வர் ராஜா திமுகவில் இணைந்துள்ளார். அவர் மட்டுமல்ல, இன்னும் ஏராளமானோர் பாஜகவுடன் அதிமுகவுடன் வைத்திருக்கக்கூடிய கூட்டணி. எடப்பாடி பழனிசாமி சிறப்பான முறையில் அதிமுகவை நடத்துவதற்கு தவறிவிட்டார். அதிமுகவை மூழ்கும் கப்பலாக மாறிவிட்ட நிலையில் ஏராளமானோர் அதிமுகவிலிருந்து வெளியேறி வருவது எடப்பாடி பழனிசாமியின் பயணம் மாயத்தோற்றமாக உள்ளது. அவருக்கு மக்கள் ஆதரவும் இல்லை, கட்சியினுடைய ஆதரவும் இல்லை என்பதை அவரது பயணம் காட்டுகிறது. நெல்லை ஆணவ படுகொலை பற்றிய கேள்விக்கு, ஆணவ படுகொலை வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போது இருக்கக்கூடிய சட்டத்தின் மூலமாக அதை தடுக்க முடியாது சூழ்நிலையில் அது குறித்து சரியான தண்டனைகளை தர முடியாத நிலையில் ஆணவ படுகொலை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்றப்படுவதை நாங்கள் வரவேற்கிறோம் என தெரிவித்தார். வெளிநாட்டு சதியோடு இங்கே வந்து இந்திய குடிமக்களை சுட்டுவிட்டு சென்றிருக்கின்றார்கள். 23 பேர் இந்த படுகொலை செய்யப்பட்ட பின்னால் இன்றளவிலும் அதில் உரிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களா? கைது செய்யப்பட்டு விசாரணை நடத்துவதற்கான முகாந்திரமே இல்லாத வகையில் யாரையோ நாங்கள் சுட்டுவிட்டோம் என்று அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்கின்றோம். ஆளுகின்ற மத்திய அரசு இதில் பொதுபோக்குத்தனமாக நடந்து கொண்ட நிகழ்வுகளை இந்திய மக்களே இதை பார்த்து எள்ளி நகையாடக்கூடிய சூழல் இருக்கின்றது.
எனவே நாட்டை பாதுகாக்கின்ற விஷயத்தில் சிந்தூர் போன்ற ஆபரேஷன் நிகழ்வுக்கு ஒட்டுமொத்த குடிமக்களும் இதில் உரிய வரவேற்பை நாம் அளித்தாலும் கூட குற்றவாளிகள் தப்பிவிட்ட விஷயத்தில் பெரும் கவலையை இது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல பீகார் வரைவு வாக்காளர் திட்டத்தின்படி 65 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இப்படி லட்சக்கணக்கான மக்களை திருத்துவதற்குண்டான அதிகாரங்கள் ஏற்கனவே பல வழக்குகளில் உச்சநீதிமன்றம் இதற்கான தெளிவான தடையை விதிச்சிருந்தும் கூட தேர்தலுக்கு முன்னதாக இவ்வளவு பெரிய அளவில் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. இதில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனநிலையில் உள்ள வாக்காளர்கள், சிறுபான்மையினர்கள், பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்கக்கூடிய மக்கள் குறிவைத்து இதில் நீக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றது. இது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர்கள் பாராளுமன்றத்தில் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். மட்டுமல்லாமல் தமிழகத்தில் அந்த 6.5 லட்சம் வாக்காளர்களை சேர்ப்பதற்குண்டான சதி வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் நேர்மையான முறையில் அரசியல் செய்ய லாயக்கற்றவர்களாக இருந்து கொண்டு இது போன்ற குறுக்கு வழியில் இவர்கள் ஆட்சி பிடிப்பதற்குண்டான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை தமிழக மக்களும் இந்திய மக்களும் சேர்ந்து இரும்பு கரம் கொண்டு அதை எதிர்த்து நிற்போம் என்பதை இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல தமிழக அரசு ஏற்கனவே முஸ்லீம்களுக்குள்ள 3.5% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை பல மட்டங்களில் நாங்கள் வைத்தும் கூட இதை கடந்த தேர்தலில் வாக்குறுதியாக கொடுத்து தேர்தலுக்கு வந்த திமுக அரசு இன்றளவும் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீட்டை அதிகரித்து தரவில்லை. முஸ்லீம்களுக்கு எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் இடம் கொடுப்போம், எங்களுடைய இல்லத்திலே இடம் கொடுப்போம் என்றெல்லாம் வீரவசனம் பேசுவதெல்லாம் தீர்வாக ஆகாது. எனவே எதிர்வரக்கூடிய தேர்தலிலே உரிய முறையிலே அங்கீகாரத்தை இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து பெற வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு இடஒதுக்கீட்டை கொடுத்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைதான் இப்பொழுது இருக்கின்றது. இதை குறிப்பாக தமிழக இஸ்லாமிய வாக்காளர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றார்கள். எனவே இதை கருத்திலே கொண்டு வெற்றி தோல்வியை தமிழக அளவில் தீர்மானிப்பது 2% ஓட்டுக்கள் தான். தமிழகத்தில் முஸ்லீம்கள் 8% பேர் இருக்கின்றார்கள். அப்போ 2% ஓட்டுக்கள் மாறினாலே திராவிட முன்னேற்ற கழக அரசு அடுத்து ஆட்சிக்கு அமையுமா என்பது கேள்விக்குறியான ஒன்றாக மாறிவிடும். எனவே தமிழக அரசு இந்த விஷயத்தில் சிறுபான்மை நலனை நாங்கள் காக்கக்கூடியவர்கள் என்ற கோஷத்தை வைப்பது உண்மையாக இருக்குமேயானால் அதை இடஒதுக்கீட்டின் மூலமாக உரிய முறையில் அவர்கள் அதுக்குண்டான பணிகளை செய்ய வேண்டும். அதுதான் இஸ்லாமிய மக்களுக்கு செய்யக்கூடிய நன்றிக்கடனாக இருக்கும் என்பதை இந்த செயற்குழுவின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கேளுங்க. வெளிமாநில வாக்காளர்கள் சேர்க்கிறது இதுக்கு நடவடிக்கை எடுக்கும் தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையத்தில் விமர்சனங்கள் எடுத்திருக்கு. தேர்தல் ஆணையம் ஒரு பக்கசார்போடு நடைபெறுகின்றது. இது பட்டவர்த்தனமாகவே நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகின்றது. இதுக்கு தமிழக அரசு தான், ஆளுகின்ற அரசு தான் அதை கோர்ட்டில் சந்திக்க வேண்டிய உரிய நீதிமன்றங்களில் அது வழக்கு தொடர்ந்து தான் நம்ம சந்திக்க வேண்டிய சூழலில் இருக்கின்றோம். தமிழக மக்களுடைய மனநிலை என்பது வேறு, வட இந்திய வாக்காளருடைய மனநிலை என்பது வேறு. தமிழக மக்கள் என்பவர்கள் பெரியாரிய சிந்தனையிலும் பகுத்தறிவு சிந்தனையிலும் மதவாதத்துக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள், தேச நலனில அக்கறை கொண்டவர்கள், படித்த மக்கள். இப்படியாப்பட்ட மக்களை கொண்டிருக்கக்கூடிய தமிழக வாக்காளருடைய மனநிலையிலே இருந்து வெற்றி பெற முடியாத பாஜக அரசு பீகாரிலே இருந்து மக்களை இறக்கி திருப்பூர் போன்ற பகுதிகளெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் லட்சக்கணக்கான வாக்காளர்களை உள்ளக்க இறக்கியிருக்கிறாங்க. இதன் மூலமாக சதி செய்துதான் இந்த தேர்தலை சந்திக்க பாஜக கும்பல் விரும்புகின்றது. இதற்கு கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் ஆகிவிட்டது என்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது. இதை தமிழக அரசு உரிய முறையில் எதிர்கொள்ளும் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதாவது எந்த இதுவுமே செய்யலைன்னு சொல்லி நாம் பொதுவாக சொல்ல முடியாது. அது ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது தான் இடஒதுக்கீட்டுக்காக ஆணையம் அமைத்தார்கள். அதை அடுத்து வந்த திமுக அரசு கலைஞர் அவருடைய தலைமையில் அமைந்திருக்கும் போது இடஒதுக்கீடை வழங்கினார்கள். அப்போ சிறுபான்மை மக்களுக்கு ஏதோ ஒன்றை அவர்கள் செய்ய நினைக்கின்றார்கள், செய்திருக்கின்றார்கள். ஆனால் அது போதுமானதாக இல்லை என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கின்றது. எங்களுடைய ஜமாத்தை பொறுத்தவரையிலும் இது ஒரு இயக்கம்தான்.
அரசியல் சார்புடைய அமைப்பு கிடையாது. நாங்கள் தேர்தலில் பங்கெடுக்கிறதும் கிடையாது. ஆனால் தேர்தலில் மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்பதற்குண்டான ஒரு சூழலை நான் எங்களுடைய ஜமாத்து யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை தெளிவாக சொல்வதன் மூலமாக தமிழக வாக்காளர்களுக்கு மத்தியில், குறிப்பாக இஸ்லாமிய சமுதாய வாக்காளர்களுக்கு மத்தியில் எங்களுடைய கருத்து வலுவாக பிரதிபலிக்கக்கூடிய பல காலகட்டங்களை தமிழக தேர்தல் சந்திச்சிருக்கின்றது. அது போன்ற ஒரு சூழலை எதிர்காலத்தில் நீங்கள் பார்க்கலாம்.